இது என்ன மாதிரி வீடியோ அப்படின்னா நம்மளுக்கும் வாத்தியாருக்கும் போட்ட கேம் பிளே வீடியோ தான் இது. அதாவது என் ஃப்ரெண்டு ஆப்போசிட்டில் நடந்தது என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் மெசேஜ் பண்ணுறதை நீங்கள் பேக்லேயே பார்க்கலாம். பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கோம். அவர்கிட்ட நான் ஐடி கொடுத்துருந்தேன் ப்ரோ. என்னோடய ஐடி தான் அது விளாண்டுக்கும் கொடுத்துருந்தேன். ஒரு ஃப்ரெண்ட்டை விளாட கொடுத்துருப்பாரு போல இருக்குது. அவர் நீங்கள் நம்ம மதியானம் ஃபுல்லாக ஆன்லைனில் வர மச்ச உள்ளே வந்துட்டு என்ன ப்ரோ கேம் ப்ளே பண்ணுற, யூடியூப்பில் வீடியோலாம் போட்டிருக்கேன், வீடியோ எதுவுமே சரியில்லை ப்ரோ மாதிரி ஆடுற ப்ரோ போன மச்ச வந்து என்ன ப்ரோ யார் நானான்னு கேட்க மச்சான். ப்ரோ நீ தான் இதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும்னு சொல்ல மச்சேன். ஒன் வா ப்ரோ சொல்லித்தரேன் அப்படின்னாரு. நானும் எனக்கு தான் ஒன் டாபிக் தெரியாத ப்ரோ அப்படின்னு. அதுக்கு வா ரூமஸ் வா ப்ரோ சொல்லித்தரேன் அப்படின்னாரு. ஓகே ப்ரோ வாங்க ப்ரோ போடலாம் அப்படின்னு உள்ளே போயாச்சு. ப்ரோ கிரியேட் பண்ணிச்சுட்டு ஃப்ளாகை மாற்றி விட்டார். நானும் கிரியேட் பண்ணிட்டு உள்ள மேட்சுக்குள்ளே போயாச்சு. மேட்சுக்குள்ளே போகும்போது தெரியுது இவர் எப்படி விளாடுவாருன்னு தெரியல எனக்கு அப்படின்னு. மொதல் மேட்ச் இருந்தால் பார்த்தீங்கன்னா அதை ப்ளேயிங் பண்ணிகிட்டு இருப்போம். அதில் வந்து அவர் சடனாக ஒரு இதுவே உட்காந்துருவார். இதான் மேட்ச்சுன்னு ஒரு அடியை போட்டாச்சு. அடியை போட்டால் நான் சத்தனாக வந்து 3 தான் கொடுத்துட்டு போயிருந்தேன். 2ஆம் ரவுண்டு அடுத்த வந்தாச்சு. 2ஆம் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி இதில் அங்கே இருக்கிறாரு, இங்கே அழுத்தி தான் முடிச்சுட்டு இருக்காரு. நானும் ஒரு ஐடி பிடிச்சி பார்க்க போச்சு அழுத்தி பிடிச்சி மண்டையிலே அடிச்சுட்டு வரப்பா. நம்ம எங்கே அடிக்க போகிறாரு மட்டும் ஒரே போடு ரைட்டு முடிஞ்சு போச்சு தான். இன்னையோட நம்ம கதையை முடிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தா எமௌண்ட்டு நம்மளுக்கே அமௌண்ட் போடுற ரைட்டு வாங்கடா அப்படின்னு இதில் போய் நம்ம அந்த மாதிரி நம்மளே ரைட்டு வா கண்ணை சுவிட்சிங் போடுது. சுவிட்சிங் போட்டு படையும் மாட்டுக்கு என்னடா கர்நாடகா சரி வைக்கிறியா அப்படின்னு பார்த்தாச்சு. ரைட்டு பார்த்து ஒரே பிளட்டில் விழுந்துருச்சு. ரைட்டு நம்மளும் அம்மா பரவாயில்லப்பான ஒரு கொடியை குத்திட்டு ஒரு லாலையை மட்டும் போட்டாச்சு. 3ஆவது நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. அங்கே வந்து அழுத்துறோம். நானும் அவர் எழுத்துறாரு நானும் எழுத்துறேன். படைய மாட்டேன்ட்டு லாட்டில் எப்பா உட்காந்து அடித்தா பட்டுன்னு சொல்லிட்டு உட்காந்து அடித்தேன். படலை நின்று அடித்தா ஒரே அடியாக விழுந்துருச்சு. நாட்டில் இங்கே ஒரு அமௌண்ட் போட்டுன்னு சொல்லிட்டு 2 அமௌண்ட் போடலான்னு பார்த்தேன். ரைட்டு நிற்க தான் அப்படி அமௌண்ட் போட முடியல. ரைட்டு இந்த ரவுண்டில் வந்து அவர் என்ன பண்ணுவார்னு பார்ப்போம். குதிச்சு விளாடுறாரு. நானும் குதிக்க அவரும் குதிக்க படைய மாட்டுக்கு நாட்டில் ரைட்டு அவர் அடித்து ஒரு பேட் பட்டுருச்சு. அவ்வளோதான் முடிச்சிட்டாருன்னு பார்த்தா அவர் நான் சுற்றி ஓடுறேன். அவர் சுற்றுறாரு ஒரு பேட் பண்ணியில் அவனுக்கு விழுந்துருச்சு. அவர் ரைட்டரா என் ஃப்ரெண்டு வர பட்டு பார்த்துட்டு என்னடா மாப்பிள்ள அப்படின்றான். ஆனால் ரைட்டரா இந்த மேட்ச்சில் பார்ப்போம்னு சொல்லிட்டு குதிச்சிட்டு போகிறேன். முதல்லையே அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வைப்பார் பாருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ அமௌண்ட்டு நம்மளுக்கு 4 அமௌண்ட் மறுபடியும் போடுவார். டேய் போடா விருப்பாகுதா அப்படின்னு சொன்ன கேட்க மாட்டார். சரி ஏறி போய் ஏறி போனால் இந்த பாருங்க வாலண்டியராக போய் வாங்குறது இதான் பார்த்தவங்க. அதாவது குதிச்சு தான் போகிறேன் முதல்ல அடிச்சுக்கிட்டான். ரைட்டரா அடிச்சுக்கிட்டு இதில் அமௌண்ட் மறுபடியும் அமௌண்ட் போடுறானே. எனக்கு அமௌண்ட் போட பிடிக்காடா அமௌண்ட் போடாடான்னு கேட்க மாட்டேக்கான். இந்த பாருங்க இங்கே இருக்கலாம் வாலண்டியர் நானே பாம்பு இருக்க மறுபடியும் இந்த பார்த்தீங்களா நீ நில்லு நானே வாரேன் மண்டையை காமிக்கிறவர் வாங்கியாச்சு. மறுபடியும் 4 அமௌண்ட் போடுறாரு. ரைட்டரா அப்புறம் போடுங்க அடுத்த வருங்க. இதில் அதே மாதிரி தான் இந்தா போயாச்சு. அவர் இப்போ வருவார். நான் போவேன் அவர் நிற்பார். மண்டையை கொடுத்து மண்டையில் போடுவார். பார்த்தீங்களா நான் குதிச்சாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவர் அடிக்க வேண்டாம் நானே போய் மண்டையை கொடுத்துருவேன் போல இருக்குது. அது மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தேன். ரைட்டு அடுத்த ரவுண்டு போஞ்சிட்டு இந்த ரவுண்டில் போயாச்சு. இந்த ரவுண்டில் போய் பார்த்தாலும் அவர் இங்கே இருக்காருன்னு தெரியல. பார்த்தீங்களா அவர் எங்கேயாவது புரிஞ்சுக்கிறதுக்கு வர அடிக்காரு. நானும் இங்கே இருந்து ரைட்டு இருக்கணும் கேர்ஃபுல்லாக விளையாடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த முடிஞ்சு போச்சு. என்னடா மாப்பிள்ள எங்கே போனாலுமே இது வர வச்சல அடிக்கிறானேன்னு வெறுப்பாயிட்டு இதுக்கு மேலே யோசிச்சாச்சு. இது முட்டை அழகாச்சு. இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நீயா நான் போட்டியே போட்டாச்சு. வாங்க வருவாருங்க முதல்ல டம்பியர் வாங்க வருவாருங்க. அவ்வளோதான் ஆட் பண்ணிட்டாரா. இப்போ நம்ம ஒரு கொடியை குத்துவோம் சொல்லி கொடியை குத்தலான்னு பார்த்தா கொடி வர மாட்டேங்குது. ரைட்டு நான் கொத்த முடியல லாலை போட்டு போட்டாச்சு. இந்த ரவுண்டில் ஒரு மட்டும் வாங்கியிருக்காரு. 56 வாங்கியிருக்காரு. ரைட்டு அடுத்து எங்கே போகிறாருன்னு பார்த்தா ஓரமாக போய் உட்காந்து வெடி குத்துவார். சுற்றி போட்டு கூட தெரில அவருக்கு. ரைட்டுன்னு சொல்லி நானும் மேலே ஏறி அடிச்சிடலாம் சொல்லிட்டு மேலே ஒரு குதி குதிச்சு பார்த்த தலைவர் உட்காந்து வெடி குத்துட்டார். சுவிட்சிங் நம்ம வந்து கன் சுவிட்சிங் போட்டு ஒரு பேட்டு வண்டியில். ரைட்டு ஓகே அவருக்கு இப்போ குத்துவோம் பாருங்க ஃப்ளாக ஆடா மாப்பிள்ள நம்ம தான் அப்படின்னு குத்தி முடிச்சிட்டோமா. அடுத்த ரவுண்டு இங்கே தான் மில்லில் தான் அவர் மில்லில் இருந்து அப்படியே பவர் மட்டும் சரி கிளாக் வருது. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சுப்பா தப்பாக நினைக்காதீங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுவிட்சிங் போட்டுனே இருக்கோம். படையும் மாட்டேன். ரைட்டு பட்டுருச்சு. ஓகே மக்களை நம்மளுக்கே அடித்தது நம்மளுக்கு மறந்து போகிற அளவுக்கு கொஞ்சம் சின்சியராக போன மேட்ச் இது. ரைட்டு அடுத்த ரவுண்டு இதான் லாஸ்ட் ரவுண்டு. கையன் வராரா வந்துட்டார். ரைட்டு மண்டையை கொடுக்க வச்சுட்டார். கோவிந்த நம்மளை பார்த்தா பயம் வந்துருச்சு. மக்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அழுத்து பயங்கரம் அழுத்துறாரு பாருங்க. ரைட்டு இந்த வந்துட்டார் கோவிந்தா வந்துட்டார் அப்படின்னு வந்தாச்சு. வாத்தியாருக்கு வேறு பயம் வந்துருச்சு. மக்களே வாத்தியாருக்கு பயம் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும் அவர் கேம் ப்ளே பண்ண வச்சேன். ரைட்டுக்கு இப்போ வாங்குவார் பாருங்களேன். அவர் குதிப்பார் ஒரு பிளட்டு. அவர் குதிச்சு வேணா வால் போட்டுருந்தா பார்த்தீங்களா. அவர் வால் போடே வால்லே அடிப்பாங்க. ரைட்டு இந்த மேட்ச்
அடித்து ஓட விட்டாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் நெக்ஸ்ட் மேட்ச்சுமே வந்திருப்பார். நெக்ஸ்ட் மேட்ச்லேயுமே ப்ரோ வா ப்ரோ இந்த மேட்ச் உங்களை அடித்து ஓட விட்றேன்னாரு. ரைட்டு ப்ரோ வாங்கன்னு சொல்லிட்டு போயாச்சு. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப கேவலமாக தோத்துட்டார். அதாவது நான் 8 அவர் 1 தோத்துட்டார். சொல்லப்போனால் அவருக்கு இது படும் கேவலம் தான். என்கிட்ட வந்து ப்ரோ பேனல் போட்டு நடிக்கிற ப்ரோன்றாரு. ப்ரோ பேனல்லாம் இல்லை ப்ரோ நான் சென்சி ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் ப்ளேயிங் பண்ணுறேன். ஆனால் வந்து ஃபுல்லாக என்னால் ப்ளேயிங் பண்ண முடியாது. சின்னதாக தான் என்னால் பண்ண முடியும். சின்னதாக நான் ப்ளேயிங் பண்ண வந்து வைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கும் இந்த சென்சி எல்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மறக்காமல் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் யாரும் 1000 போகாமல் கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் பண்ணி இது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ரைட், இந்த வீடியோ இதோட முடிவை அடைகிறது. பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாமே வாத்தியர்களாக அப்புறம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வாத்தியர்களை போடுறேன். டாட்டா ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.